திருமணத்திற்காக ஜாதகத்தை கொண்டு வரக்கூடிய நேயர்கள், அதாவது ஒரு ஆண் பெண்ணுடைய பெற்றோரோ உறவினர்களோ ஜாதகத்தை கொண்டு வருகின்ற பொழுது என்கிட்ட குரு பலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க. மக்கள்கிட்ட என்னென்னா குரு பலன் வந்துட்டால் கல்யாணம் நடந்துரும்னு நினைக்கிறாங்க. குரு பலன் மட்டும் முக்கியம் கிடையாது. ஒருத்தருடைய ஜாதக ரீதியாக தசாபுத்தி அமைப்பும் நல்லா இருக்கணும். இப்போ உங்ககிட்ட நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அதாவது எந்த ஒரு நேரத்தில் கல்யாணத்திற்காக நம்ம முயற்சி எடுத்தால் இடையூறுகள் ஏற்படும் பார்க்கின்ற பொழுது, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் ஆகும். ஒரு ஜாதகத்தில் 2இல் சனி ராகு கேது இருந்தாலோ 7இல் சனி ராகு கேது இருக்கிறதோ இது சிறிதளவு தோஷம்னு சொல்லலாம். பொதுவாக 7இல் கேது இருக்குது, அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்காக நம்ம வரன் பார்க்கின்ற பொழுது கேது திசை நடைபெற்றாலும் அல்லது கேது புக்தி நடைபெற்றாலும், கேது புத்தி என்பது ரொம்ப ஒரு குறுகிய காலமாக தான் வரும். ஒரு பெரிய திசையில் கேது புத்தினா ஒரு வருஷம் வரும். கேது திசையை நடைபெற்றால் 7 வருஷம் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் தான் கல்யாணத்துக்கு தடை உண்டாகும். அதே மாதிரி ஒரு ஆணின் ஜாதகத்திலோ பெண்ணின் ஜாதகத்திலோ 2ஆம் வீட்டில் சனி அல்லது ராகு இருக்குதுன்னா, அந்த சனி புக்தி ராகு புக்தி நடக்கிற சமயத்தில் நீங்கள் திருமண முயற்சிகள் மேற்கொண்டால் அந்த நேரத்தில் திருமணம் கைகூடுவதில் தடங்கள், இடையூறுகள், தேவையில்லாத ஒரு முடக்கம் ஏற்படும். பொதுவாக 2இல் சனி அல்லது ராகு இருக்குன்னா, சனி புக்தியே நடக்குதுன்னா அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ண முடியாது. அதே மாதிரி 2இல் ராகு இருக்குன்னா அந்த ராகு புத்தியே நடக்குதுன்னா கல்யாணம் பண்ண முடியாது. இப்போ 7இல் சனி இருக்கார், 7இல் ராகு இருக்குன்னா திசை நடந்தால் அதில் சுய புத்தி முடியணும். வேறு திசையில் அந்த புக்தி நடந்தால் அந்த புக்தி முடிய வரைக்கும் கல்யாணம் கைகூறுவதற்கு சில இடையூறுகள் ஏற்படுது நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது. ஒரு பெண்ணுக்கு 7இல் சனி இருக்குன்னா அந்த சனி புக்தி நடந்துச்சுன்னா அந்த சனி புக்தி முடிய வரைக்கும் கல்யாணம் கைகூடுறதில் சில இடையூறுகள் ஏற்படுது. சனி ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியாகவோ ராசியாதிபதியாகவோ இருக்கின்ற சமயங்களில் ஒரு சில இடங்களில் ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படுது. ஆனால் 7இல் பாவகிரகம் அந்த திசை நடந்தால் சுயபுத்தி முடியணும். புக்தி நடந்தால் அந்த புக்தி முடிந்த பிறகு தான் கல்யாண யோகம் என்பது பலமாக இருக்கும். பொதுவாக 7இல் சுபகிரகங்கள் இருந்து சுபகிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெற்றாலோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேது சம்பந்தம் இல்லாத தசாபுத்தி நடைபெற்றாலும் திருமண முயற்சிகள் நல்லபடியாக